வி பிளே யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் தத்புருஷாயத்மி வக்ரதுண்டாயத்மி தன்னோ தந்தி பிரசோதியாத். ஓம் தத்புருஷாயத் மகாசனாயத்மி தன்னோ சண்முக பிரசோதியாத் என்ற விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் திருவடிகளை பற்றி இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். இன்று 16/12/2024 திங்கள் கிழமை, தமிழ் குரோதி வருடம் மார்கழி மாதம் முதல் நாள். இன்றைய திதி பகல் 1:54 வரை பிரதமை திதி, பின்பு துவிதியை திதி. இன்றைய நட்சத்திரம் நாள் முழுவதும் திருவாதிரை நட்சத்திரம். இன்றைய சந்திராசிரம நட்சத்திரம் விசாக நட்சத்திரம். இன்றைய ராகு காலம் 1:30 மணிந்து 3 மணி வரை. இன்றைய ராகு காலம் 7:30 மணிந்து 9 மணி வரை. குளிகை காலம் 1:30 மணிந்து 3 மணி வரை. யமகண்டம் 10:30 மணிந்து 12 மணி வரை. இன்றைய நல்ல நேரம் காலை 6:15 7:15 வரை, மாலை 4:15 5:15 வரை. இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்களே, மேஷராசியை பொறுத்தவரை 3ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் முயற்சி, பயிற்சி, வெற்றி இதை தரக்கூடிய ஒரு அற்புத நாள். இந்த நல்ல நாளில் யோக சனி காலமானது தொடங்கி நடந்து கொண்டிருக்கிறது. சூரிய பகவானும் உங்களுக்கு 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்தை நோக்கி நகர்ந்து வெற்றி வாய்ப்பை தந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாளில் சென்னை மயிலாப்பூரில் அருள்பாலிக்கக்கூடிய கபாலீஸ்வரர் மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புத நாளாக உங்களுக்கு அமையும். ரிஷபராசியை பொறுத்தவரை குரு பகவான் ஜென்மத்திலே அமர்ந்து வக்ரமாக பயணம் பண்ணுகிறார். 2ஆம் இடத்துல தனக்காரனாக சந்திர பகவான் பயணிக்கக்கூடிய இந்த நேரத்தில் திடீர் பொருளாதார வளர்ச்சி, திடீரென்று வராத கடன் வருவது, திடீரென்று வேலை வாய்ப்பு கிடைப்பது என்று முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு அற்புத நாள். இந்த நல்ல நாளில் திருநெல்வேலியில் அருள்பாலிக்கூடிய நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புத நாளாக உங்களுக்கு அமையும். மிதுன ராசியை பொறுத்தவரை ஜென்மத்திலே பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் 2ஆம் இடத்துல தனக்காரனாக செவ்வாய் பகவான் நீட்சமாக பயணம் பண்ணக்கூடிய இந்த நேரத்தில் உடல் உபாதைகளை சரி செய்யக்கூடிய நாள், சகோதர வழி சண்டைகளை சரி செய்யக்கூடிய நாள். இந்த நல்ல நாளில் பழனி மலையில் அருள்பாலிக்கக்கூடிய போகர் பெருமான மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புத நாளாக உங்களுக்கு அமையும். கடகராசியை பொறுத்தவரை 12ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் ராசியிலே பயணம் பண்ணக்கூடியது. செவ்வாய் பகவான் நிச்சயமாக பயணம் பண்ணக்கூடிய இந்த நேரத்தில் சூரிய பகவான் தனுசு ராசியில் பயணம் பண்ணக்கூடிய இந்த நேரத்தில் பல்வேறு விஷயங்களில் விட்டு கொடுத்து சென்று உறவுகளை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புத நாள். இந்த நல்ல நாளில் பாண்டிச்சேரியில் அருள்பாலிக்கக்கூடிய பஞ்சவடி ஆஞ்சநேயர மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இந்த நாள் ஒரு அற்புத நாளாக உங்களுக்கு அமையும். சிம்மராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. சிம்மராசிக்கு விட்டு கொடுத்து செல்லக்கூடிய ஒரு அற்புத நாள். 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் சந்திர பகவான், குரு பகவான் வக்ரமாகி யோகம், சனி பகவான் நேரடி யோகம். இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல திடீர் பணவரவு, திடீரென்று வாழ்க்கை துணையால் சந்தோஷம், திடீரென்று நீண்ட நாட்களாக நடைபெறாத நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய அற்புத நாள். இந்த நல்ல நாளில் கர்நாடக மாநிலம் கொல்லூரில் அருள்பாலிக்கக்கூடிய தாய் மூகாம்பிய மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புத நாளாக உங்களுக்கு அமையும். கன்னிராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. கன்னிராசிக்கு 10ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் விட்டு கொடுத்து செல்வதன் மூலியமாக கடன் அடைக்கக்கூடிய சூழல். ஒரு இடத்துல கடன் வாங்கிட்டீங்க, அந்த கடனில் வட்டி தொகையில் நிறைய கருத்து முரண்பாடு வருது. அனுசரித்து பேசி அவமானங்களை சந்தித்தாலும் அவற்றையெல்லாம் இறை வழிபாட்டின் மூலியமாக சரி செய்யக்கூடிய ஒரு அற்புத நாள். இந்த நல்ல நாளில் மதுரை பழமுதிர் சோலையில் அருள்பாலிக்கூடிய சோலை மலையான மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்கும்போது இந்த நாள் ஒரு அற்புத நாளாக கடன் தீரும் நாளாக உங்களுக்கு அமையும். துலா ராசியை பொறுத்தவரை விசாக நட்சத்திரம் சந்திராசிரமம் இருக்கிறதால அன்றாட பணிகளை செய்யுங்க. அடுத்தவரோட வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க. குடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருக்கதான் செய்யும். சிலர் ஏமாற்றுக்காரர்களாக இருந்து உங்களை ஏமாற்றுவதற்கும் வாய்ப்புள்ள நாளாக இருக்கிறது இந்த நல்ல நாளில். வேதாரண்யத்தில் அருள்பாலிக்கூடிய வேதாரணேஸ்வரர் மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்கும்போது இந்த நாள் ஒரு அற்புத நாளாக உங்களுக்கு அமையும். விருச்சிக ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. விருச்சிக ராசிக்கு பல்வேறு விஷயங்களில் குடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் வரும். 7ஆம் இடத்துல குரு பகவான் வக்ரமாக இருக்கிறார்.
2ஆம் இடத்துல தனக்காரகனாக சூரிய பகவான் பயணம் செய்யக்கூடிய இந்த நேரத்தில் தந்தை வழி உறவா லாபம், தந்தை வழி சொத்துக்கள் கைக்கு வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அதே போல இந்த நல்ல நாளில் திருச்சி மணச்சநல்லூர் அருகே அருள்பாலிக்கூடிய செந்தாமரை கண்ணன் புண்டரிகாச பெருமாளை மனசில் நினைச்சிட்டு இன்ற நாளை தொடங்கும் போது திருவள்ளரை என்று சொல்லக்கூடிய ஊரில் இருக்கக்கூடிய பெருமாளை மனசில் நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது திடீரென்று நீண்ட நாட்களாக அடைக்க முடியாமல் தவித்து கொண்டிருந்த கடன்களை அடைத்து நிம்மதி பெறும் ஒரு அற்புத நாளாக உங்களுக்கு அமையும். தனுசு ராசிக்காரர்கள், தனுசு ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. தனுசு ராசிக்கு 7ஆம் இடத்தில் தனக்காரகனாக சந்திர பகவான், அதே சமயத்தில் சனி பகவான் 3ஆம் இடத்தில் பயணம் செய்கிறார். முயற்சி பயிற்சியை தடை செய்வார். 4ஆம் இடத்துல கேந்திராதிபதி தோஷத்தில் ராகு பகவான், 8ஆம் இடத்துல செவ்வாய் நீட்சம். இது எல்லாம் சேர்ந்து பொருளாதார நெருக்கடி பல்வேறு தடைகளை கொடுத்தாலும் அவற்றையெல்லாம் இறை வழிபாட்டின் மூலியமாக வென்று காட்டும் திறன் பெற்ற ஒரு அற்புத நாள் இந்த நல்ல நாளில் மதுரை திருப்பரங்குன்றத்தில் அருள்பாலிக்கூடிய சண்முகர் மனசில் நினைச்சு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புத நாளாக உங்களுக்கு அமையும். மகர ராசிக்காரர்கள், மகர ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. மகர ராசிக்கு பல்வேறு லாபங்கள் நடைபெறப் போகுது. ஏன்னா 5ஆம் இடத்துல குரு பகவான் வக்ரமாக இருக்கிறார். 6ஆம் இடத்துல சந்திர பகவான் பயணம் செய்கிறார். வக்ர யோகம், தொழில் சார்ந்த கடன்களை பெற்று தொழிலை விரிவாக்கம் செய்யக்கூடிய ஒரு அற்புத நாள். ஓடி உழைத்து உங்களை செதுக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புத நாள் இந்த நல்ல நாளில். தேனி குச்சனூரில் அருள்பாலிக்கூடிய சனீஸ்வர பகவான் மனசு நினைச்சு நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புத நாளாக உங்களுக்கு அமையும். கும்பராசிக்காரர்கள், கும்பராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. கும்பராசிக்கு பல்வேறு லாபங்கள் நடைபெறப் போகுது. 5ஆம் இடத்துல தனக்காரகனாக தொழில்காரகனாக சந்திர பகவான், தொழில்காரகனாக சந்திர பகவான் வரும்போது தாயுள்ளத்தோடு யாராவது உங்களுக்கு ஒரு உதவியை செய்து அதன் மூலியமாக வளர்ச்சி ஏற்படக்கூடிய நாள். ஏன்னா ஜென்மசனியில் இருக்கீங்க இல்லையா, இந்த நல்ல நாளில் மதுரை கடை வீதியில் அருள்பாலிக்கக்கூடிய இன்மையில் நன்மை தருவார் சிவன மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்கும்போது இந்த நாள் ஒரு அற்புத நாளாக உங்களுக்கு அமையும். மீனராசிக்காரர்கள், மீனராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. 4ஆம் இடத்துல கேந்திராதிபதி தோஷத்தில் சந்திர பகவான் பயணம் செய்தாலும் 7.5 சனி காலத்தில் குரு பகவான் 3ஆம் இடத்துல வக்ரமா இருக்கிற நேரத்தில் கேந்திராதிபதி தோஷமானது யோகமாக மாறி திடீர் பொருளாதார வளர்ச்சி, திடீரென்று உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத நாள் இந்த நல்ல நாளில். வேலூரில் அருள்பாலிக்கூடிய ஜலகண்டேஸ்வரர் மனசில் நினைச்சு நாளை தொடங்கும்போது இந்த நாள் ஒரு அற்புத நாளாக உங்களுக்கு அமையும். இன்றைய சிறப்பு, இன்றைய மார்கழி முதல் நாள். மார்கழி முதல் நாள் தட்சிணாயன காலத்தின் கடைசி நாள். மார்கழி மாத பலன்களை தனிப்பதிவாக நீங்கள் வீப்ளே யூடியூப் சேனலில் பார்த்துக்கலாம். இந்த மார்கழி மாதத்தில் மாதங்களில் நான் மார்கழியாக பிறக்கிறேன் என்று விஷ்ணு பெருமானே சொன்ன ஒரு அற்புத மாதம். இந்த மாதத்தில் ஒரே ஒரு சத்தியம் தாங்க, அதிகாலை விழிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டேன் என்று சத்தியம் செய்து கொண்டு இன்று முதல் அதிகாலையில் விழித்து இறை வழிபாட்டை செய்து வாழ்க்கையை தொடங்குங்கள். அதிகாலை விழித்து யாரெல்லாம் உழைக்கிறார்களோ அவர்களுக்கு சனீஸ்வர பகவான் துன்பங்கள் தரமாட்டார். இந்த அதிகாலை விழிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்தி காக்கும் கடவுளான விஷ்ணு பெருமானை வணங்கி நலமாக வளமாக வாழ வாழ்த்துக்கள். நாளை மீண்டும் ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ். நன்றி, வணக்கம்.